ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுபாஷ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட். அது எந்த ஸ்வீட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த சம்மரில் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிற மேங்கோவை வச்சு அதில் எப்படி மேங்கோ பர்ஃபி செய்யலாம் அப்படின்ற ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வரும். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. மேங்கோ பர்ஃபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப், அதாவது மேங்கோவை நான் தோலெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் நான் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப்பு. நெக்ஸ்ட் வந்து அரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். 5 பாதாம் 5 முந்திரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா இன்னும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலை போட்டு நல்லா நம்ம கிண்டி விடலாம். இது வந்து சவக்க வறுக்க வேண்டியதில்லை, லைட்டாக பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு நம்ம வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு, லைட்டாக ஈரப்பதம் இல்லாத மாதிரியும் ட்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீதமுள்ள எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மேங்கோ சதைப்பகுதியை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுக்கிட்டே வரலாம். இப்போ இது கூட நம்ம வந்து ஆயிலுக்கு பதிலாக நம்ம பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே வரலாம். நெக்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிற சுகரை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணோடனே அது மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு கெட்டியாகணும், லைட்டாக கெட்டி ஆகட்டும். இப்போ நமக்கு லைட்டாக கெட்டி ஆகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடி பிடிக்க விடாமல் நல்லா அடியொட்டி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டி ஆகிருச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை இதில் போட்டுடலாம். பால் பவுடரை போட்டுட்டு அதையும் தொடர்ந்து நம்ம கிண்டிக்கிட்டே வரலாம். இப்போ பால் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியான பதம் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காவையும் நம்ம போட்டலாம். தேங்காய் துருவலையும் போட்டு இது கூட சேர்த்து கிண்டிக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி நம்ம அடி ஒட்டி கிண்டிக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக கெட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு நம்ம மேங்கோவை கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மேங்கோவை இந்த மாதிரி ஸ்வீட்டாவோ இல்லை ஜூஸாவோ செஞ்சு கொடுத்தா இன்னும் விரும்பியே சாப்பிடுவாங்க. இந்த மேங்கோவில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மேங்கோவை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டால் குழந்தைங்களுக்கு சளி இருமல் இதெல்லாம் வரவிடாமல் பாதுகாக்கலாம். இப்போ நமக்கு தேவையான திக்னஸ் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்குன்னு நம்ம தனி மோல்டிங்லாம் தேவையில்லை. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பிளேட்டை எடுத்துக்கலாம். பிளேட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை இதில் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சரிசமமாக இருக்கிற மாதிரி பரவாயில்ல இழுத்து விட்டுக்கலாம் அந்த மிக்ஸை தட்டில். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே அப்ளை பண்ணியிருக்கேன், ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மிக்ஸை வைக்கிறதுக்கு முன்னாடி பிளேட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருக்கிற துருவலை இதுக்கு மேலாப்பில் அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் வச்சு எடுக்கலாம். நம்ம 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா செட் ஆகிருச்சு. தொட்டு பார்த்தாலே தெரியும் நல்லா திக்னஸாக இருக்கிறது. இப்போ நம்ம ஒரு நைஃபை வச்சு ஸ்மால் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட வச்சு விடலாம். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டோம்னாவே ஃபுல்லாக தனித்தனி பீஸாக நமக்கு வந்துடும். இப்போ நம்ம மேங்கோ பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.